வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். டெல்லியில் தகனம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு நினைவிடம் அமைக்க இடம் ஒதுக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் கொடுமைக்கு ஆளான மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளதாகவும், புகார் அளிப்பதற்கு காவல் நிலையத்திற்கு மக்கள் வருவதற்கே அஞ்சும் நிலை தற்போது உள்ளதாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூறியுள்ளனர். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தில் பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள், கட்சித் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற கேப்டன் விஜயகாந்தின் நினைவு நாளில் அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாசற்ற மனதுக்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கி மண்ணை விட்டு மறைந்தாலும் நமது நெஞ்சங்களில் வாழும் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நினைவு கூர்கிறேன் என்று பதிவிட்டுள்ளார். தேமுதிக பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டாலும் பேரணி நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் அன்பு கொண்ட விஜயகாந்த் ஏழைக்கு உதவியவர் என்றும் அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் திருமாவளவன், வள்ளுவர் கோட்டத்தில் அம்பேத்கர் பெயரை 1000 முறை உச்சரிக்கும் அறப்போர் நடத்துவோம் எனவும், அம்பேத்கரின் முகமூடி அணிந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அடுத்த சேரம்பாடி பகுதியில் திரிந்த புல்லட் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்த வனத்துறையினர் அதை டாப்ஸ்லிப் யானைகள் முகாமுக்கு கொண்டு சென்றனர். வனப்பகுதியில் காட்டெருமை ஒன்று சிங்கத்தை எதிர்கொண்டு விரட்டியடித்த வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக அரசின் நில அளவை மற்றும் நில வரித்திட்ட இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ் நிலம் மென்பொருளில் விவசாயிகள் விவர பதிவேடு தொடர்பான தொழில்நுட்ப பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இணையவழி பட்டா மாறுதல், இணையவழி சேவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என அறிவித்துள்ளது. அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் வாகனத்தின் ரகசிய அறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சபரிமலையில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்ற ஓட்டல் ஊழியரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜெர்மன் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பில் சான்சலர் ஸ்கால்ஸ் தோல்வி அடைந்ததை அடுத்து ஜனாதிபதி அரசை கலைத்து அடுத்த தேர்தல் தேதியை அறிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஓகியோ மாகாணத்தில் தீபாவளி பண்டிகைக்கு அரசு விடுமுறை வழங்கும் வகையில் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதை அடுத்து இந்து பண்டிகைக்கும் மாணவர்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ள சட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. ஐக்கிய அரபு அமீரக மருத்துவ நிபுணர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வைட்டமின்களை நிபுணர்கள் அல்லாதவர்களின் ஆலோசனை கேட்டு உட்கொள்வது ஆபத்தானது எனவும், அதிகப்படியான வைட்டமின்களை உட்கொள்வது என்பது விஷமுள்ள தேனை பருகுவது போன்றது எனவும் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு 4 நாட்களில் 152 கோடி ரூபாய்க்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும், இது கடந்த ஆண்டை விட 30 கோடி ரூபாய்க்கு விற்பனையானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் தனது முதல் அரை சதத்தை நிதிஷ் ரெட்டி அல்லு அர்ஜுனின் புஷ்பா பட பாணியில் கொண்டாடியுள்ளார். ஏமன் மீது இஸ்ரேல் விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நைஜீரியாவில் கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதாக நைஜீரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாடிய நிதிஷ்குமார் தனது முதல் சதத்தை பதிவு செய்து ஆஸ்திரேலியாவில் இளம் வயதில் சதம் அடித்த 3வது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.